பாட்டி எங்கே போகிறீங்க? சொல்ல பேராண்டி, காலைல கிளம்பிட்டியா? ஆமாம் பாட்டி, கிளம்பிட்டேன். அம்மா ஏதோ வர்றவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் வர்றவங்கெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஏன் பாட்டி, உண்மையாகவே இன்றைக்கி பூ வைக்கிறாங்களா? ஏண்டா தம்பி, நான் படித்து படித்து சொல்கிறேன், போய் உன் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாட்டி பேசுடா பேசுடான்னு. அவள் மனசில் என்ன இருக்குன்னு வாங்கிட்டேயாச்சும் சொல்லுவா, கேளுடா போய். நானும் அதனால தான் காலையிலேயே அவளை கூப்பிட்டு பேசலான்னு போனேன். அவளே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி உட்காந்துருந்தா. அவகிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவள் பேசி என்ன ஆக போகுது பாட்டி? அப்படிலாம் சொல்லாத, வாழ போகிறவ அவள் முடிவு முக்கியம் இல்லை. சரி, நான் போய் எதுக்கும் அவகிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டாக அபிஷேக் வருவானா? நம்ம வேறு தைரியமாக வர சொல்லிட்டோம், எப்படி பேசுவோன்னு தெரியலையே. அண்ணங்கிட்டேயாச்சும் நம்ம சொல்லலான்னு பார்த்தா நம்ம சொல்கிற ஷாக்கை அண்ணன் தாங்கிப்பானான்னு தெரியல. தனியாக அவனை வச்சு கலவரம் பண்ணானான் தான் இது வரைக்கும் நம்ம அண்ணங்கிட்ட வாயை திறக்காமல் இருக்கோம். நார்மலாக அண்ணன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தானா அவங்ககிட்ட நம்மளோட சந்தோஷத்தையும் சரி கஷ்டத்தையும் சரி ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் என் வாழ்க்கையில் நான் என் எடுத்த முடிவை சொல்லி தான் ஆகணும். ஐஸ்வர்யா, என்ன கனவு கண்டுட்டு இருக்க? நான் ரூமில் வந்தது கூட உனக்கு தெரியலையா? பாதர்மா, நீ வந்தது எனக்கு தெரியல, ஏதோ யோசனையில் இருந்தேன். அப்படி என்ன யோசனையில் இருக்க நீ? ஒன்றும் சொல்ல மாட்டேற, வாயும் திறக்க மாட்டேற. இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு ஊரே கூட்டி வச்சிருக்காங்க அம்மா. அவங்க வந்தால் என்ன பதில் சொல்ல போகிறேன்? என்ன வந்து இப்போ நீ இப்படி கேட்குறேன்? வேறு எப்படி கேட்க சொல்கிற ஐஸ்வர்யா? உன் சந்தோஷத்தை எல்லாருக்காகவும் தொலைக்க போறியா? தைரியமாக இதான் முடிவு எடுக்க வேண்டியதுன்னு நீ. அண்ணா, என்ன அண்ணன்லாம் கூப்பிட்ற புதுசா? என்னை தப்பாக எடுத்துக்காத. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் என் லைஃப்பில். அம்மா அப்பா பூச்சிப்பாங்க கண்டிப்பாக அந்த முடிவோட விளைவு தெரிஞ்சதுக்கப்புறம். ஆனால் நீ என்னை வெறுத்துற மாட்டல்ல? என்ன ஐஸ்வர்யா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே வச்சு நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத. அப்படிலாம் இல்லை, தனியாக பேசி இது நடக்கிற விஷயம் கிடையாது. என்னம்மா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்னதான் முடிவில் இருக்க? அண்ணா, சொல்லுமா அண்ணங்கிட்ட எதுவாக இருந்தாலும். நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் எப்போவும் எதுக்காகவும் வெறுக்க மாட்டேன், சரியா? இவ இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா பெருசாக ஏதோ வச்சுருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கான்னு தான் தெரியல. நீ எதுக்கு அனவசியமாக பயப்படுறேன்னு தெரியல. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ பண்ணது கரெக்டாக இருந்தால் உன் விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்ணா, எனக்கு எல்லாமே நீ தான் செஞ்சுருக்க, நான் அதில் எதுவுமே தப்பு சொல்லலை. ஆனால் உன் லைஃப்லேயே ஒரு சில விஷயத்தில் அம்மாவும் விளையாண்டிட்டாங்க. அதனால தான் உன் லைஃப் இன்னும் புரியாத புதிராகவே இருந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிற? அம்மா ஏன் அப்படி பண்ண போகிறாங்க? உனக்கு எனக்கு அம்மா எப்பயுமே நல்லது தான் நினைப்பாங்க. இங்கே தான் நீ உன் கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருக்க. அதனால தான் நான் எதுவுமே ஷேர் பண்ணலை. நான் எப்போ சொன்னால் அம்மா கண்ட்ரோல் ஆவாங்களோ அந்த டைம் பார்த்து சொல்லணும் தான் இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன சொல்கிற ஐஸ்வர்யா? இல்லை என் லைஃப்பில் அம்மா என்ன விளையாண்டாங்க? ஒன்றா புரியாதுண்ணே, உனக்கு டைம் வரும்போது நானே சொல்கிறேன். ராமு இப்படி தான் பேசுகிறான். என்ன தான் ரெண்டு பேரும் பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நினச்சேன். மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் பண்ண தப்பு உனக்கு தெரியும் போதும் நீ என்னை மன்னிப்புன்னு நினைக்கிறேன். யாரையும் கஷ்டப்படுத்தாத ஐஸ்வர்யா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ணா, சொல்லுமா. உன் விஷயத்தில் அம்மா நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இல்லைனா என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எந்த முடிவாக இருந்தாலும் நீ எல்லாரும் முன்னாடி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் முன்னாடியுமே சொல்ல, அது உன்னோட விருப்பம். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ எதுக்கும் ரிலாக்ஸாகவே எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? ம். வாமா தங்கச்சி, வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. என்னண்ணா, நாங்களே லேட்டாக வரோம்னு நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் என்ன கிளம்பலையா? அதானே, ஒருத்தி அறக்கப்பறக்க என்னை கூப்பிட்டுட்டு ஓடியார, நீங்கள் என்ன கிளம்பாமல் நிற்கிறீங்க? இல்லை, போக வேண்டியதான். ராம அஜய் மேலே இருந்தானுங்க, அப்படியே வரேன்னானுங்க, கூப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ராம கூப்பிடுமா, கீழே போவோம். மாப்பிள்ளை ஆகிட்டான்ல, அதை எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்டுட்ருப்பான். ராம் எப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்க போகிறேன். ஏன் நீங்கள் வேறு அவனை கிண்டல் பண்ணுறீங்க? ஆமாம், எங்கே சீதாவை கூப்பிட்டு வரலையா? இல்லையா அண்ணே, அவள் பிடிவாதமாக இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயே தீர்வன்னு போயிட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி பார்த்தேன். கல்யாணத்துக்கு வரமா, இதுக்கு வரலன்னு அத்தை மாமா கோச்சிக்கோனான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியா? வருவான்னு நினச்சேன். ஏமா, நேற்று தான் அவ்வளோ விவரம் சொன்னோம், அதை மீறி எப்படி அவள் போனா? தெரியல, அவள் போகிறன்றவளை வற்புறுத்தி கூப்பிட்டு வர வேணாமேன்னு விட்டுட்டோம். வாங்கத்த, வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்போ தான் ராம் வந்தோம். நீ கிளம்பிட்டியா? எங்கே உன் ஃப்ரெண்டை காணோம்? ஸோ மேலே இருக்கா மாமா, வந்துடுவான். நம்ம போகலாமா? போகலாம்ப்பா. மருமக மூஞ்சில் எப்படியே கல்யாண கலை வந்துருச்சு. அத்தை, நீங்கள் வேற கலாய்க்கிறீங்க. ஏதோ நீங்களாக சேர்ந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. நான் ஓகே சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதில் மாப்பிள்ளை கலைலாம் ஒன்றும் வரல. அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியாதா நான் வளர்த்த பிள்ளைய பற்றி? கல்யாண கலை மூஞ்சில் தாண்டவ மாட்டே. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ள, மாமா சொன்னால் சரிதான். அத்தை சொன்னால் சரி கிடையாதோ? அத்தை சொன்னாலும் சரிதான். போதுமா? நல்லா அத்தை மாமாவுக்கு ஏற்றவன் தான்டா நீ. பசங்களை யாரையும் கூப்பிட்டு வரலையா அத்தை?
இல்லைப்பா அவன் இந்த வருஷம் 12வதுல, அதனால ஸ்கூல் போய் ஆகணும். அவள் லீவ் போட்டானா மறுநாள் நம்மள வந்து ஸ்கூலில் நிற்க சொல்கிறாங்க. அதனால் கூட்டிட்டு வரல. இந்த சீதா பிள்ளைய கூட்டம் லீவ் எல்லாம் போடுறேன்னு தான் சொன்னேன். அப்புறம் என்னன்னு தெரியல, கடைசி நேரத்தில் நான் ஆஃபீஸ் போயே திருவன் போயிட்டேன். அப்படியா? ஆமாப்பா, எவ்வளோ கூட்டு பார்த்தோம், வரலன்னுட்டா. கல்யாணத்துக்கு வரோம், இது பூ வாங்கிக்கிற ஃபங்க்ஷன் தானே, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. சரிங்க அத்தா. ஏன் வரல? வேணே நம்மள அவாய்ட் பண்ணுறாளா? ஒன்றும் புரியலையே. ஃபோன் பண்ணி பார்ப்போமா? சரி வேணாம். எப்படியும் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆக தான் போகுது. அவள் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம அம்மா கிட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் பேசலான்னு இருக்கோம். சரி பார்த்துக்கலாம். சரி கிளம்பலாமாப்பா? போகலாமா? நான் போய் கார் எடுக்கிறேன், வாங்க. வாங்க நீ வாங்கண்ணே. வாப்பா தம்பி ராம். என்ன நீ அஞ்சலில் நிற்கிறா, அவளை கூப்பிடாம இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல, அதான் பார்க்கல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பொண்ணுக்கு வர கல்யாணம், இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷத்தில் இருக்கேன். ஆகட்டும்க்கா, நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். பசங்களை யாரையும் கூப்பிட்டு வரலையாம்மா? இல்லைக்கா, பெரியவ ஆஃபீஸ் போகணுன்னு போயிட்டா. பையன் 12வது படிக்கிறான். ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் கேள்வி கேட்பாங்க, அதனால் அவன் வரலன்ட்டான். சரி சரிம்மா, உட்காருங்க எல்லாரும். அத்தை, தர்மா எங்க? ரூமில் இருந்தாப்பா, போய் பாரு. நான் போய் தர்மாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேம்மா. சரிப்பா, போ, அவன் ரூமில் தான் இருக்கான். எங்கே நீ அண்ணனை காணோம், ஐஸ்வர்யா காணோம்? ஐஸ்வர்யா புடவை கட்டிட்டு இருந்தா. அவள் ஃப்ரெண்டு யாரோ வந்திருந்தா, அவள் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியா நீ? சரி, நான் போய் அவளை பார்க்குறேன். வாஞ்சு, நம்ம போய் என் மருமகளை பார்க்கோம். ஆமாம்மா, 5க்கு தான் என் பொண்ணை தெரியாதுல்ல, அப்படியே விட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஐஸ்வர்யாவை காமிங்க அவளுக்கு. சரி, நீ வாங்க போய் கல்யாணம் பண்ண பார்ப்போம். வாங்கத்த. வரம்மா வரோம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கம்மா. என் மருமக எப்படி இருக்காஞ்சு? லட்சணமாக இருக்காளா? அவளுக்கு என்ன, நீ நல்லா வெள்ளக்கார விட்ட பிள்ளையாட்டம் சூப்பராக இருக்காளே. ஆளு நம்ம ராமுக்கு ஏற்ற ஜோடி தான். சின்ன வயசுலேருந்து ராமாமான்னுவா. இப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுகிட்டே இருந்துச்சுல்ல மனசு. பாசம் நிறைவேற போகுதுன்னொடனே பிள்ளைக்கு அவ்வளோ ஆசை. நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நடக்க போகிறதில்ல. எல்லோரும் என்ன மன்னிச்சிடணும். என்ன மருமகளே, வாய்க்குள்ளே ஏதோ சொல்லிட்டு இருக்க? ஒன்றும் இல்லத்த. நீயே புடவெல்லாம் கட்டி ரெடியானாமா? இன்னும் ஒரு நகை போடலாம்ல? புடவை கட்டி 2-3 நகை போட்டால் தான் பொம்பளை பிள்ளைக்கு அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் 2 நகை போட வேண்டியதுனே. என் மருமக ஏற்கனவே அழகாக இருக்கா, இன்னும் 2 நகை போட்டால் இன்னும் அழகாயிடுவா. இல்லத்த, போதும் இதுவே. உனக்கு தான் சேலைலாம் கட்ட தெரியாது, எப்படிம்மா இதை கட்டி ரெடியான? அம்மா கட்டி விட்டாலோ? இல்லத்த, என் ஃப்ரெண்டு வந்திருந்தா, அவளை நானும் சேர்ந்து தான் கட்டணும். மணி மட்டும்தான் இருக்கா, ஆளை யாரையும் காணுமே. உள்ளதாக இருந்தால் அதை கூப்பிட்றேன். எட்டி, நாங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டு எங்களுக்கு முன்னாடி என்னடி இங்கே நினைக்கிற? நான் அப்போவே சொன்னம்மா வரலன்ட்டு. ஐஷு தான் சொல்ல கேட்கல. ஃபோன் போட்டு நீ வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஐஷு என் கூட தான் ஒர்க் பண்ணுறா, என் ஃப்ரெண்டு. ஆண்டி சீதாவை திட்டாதீங்க, நான் தான் வர சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது. என் கூட ஒரு ஆள் துணைக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வர சொன்னேன். என் கூட தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா சீதா. இல்லைம்மா, நான் காலையிலே வான் கூட்டேன். என்கிட்ட அவ்வளோ பிகு காமிச்சிட்டு போனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. விடு அஞ்சுமா, அதான் புள்ள வந்துருச்சுல்ல. அவள் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கா. நம்ம கூட்டத்துக்கு லீவ் போட முடியாதுன்னுட்டா. சரி விடு, அவளாச்சு அவள் ஃப்ரெண்டாச்சு, அவளுக்காக வந்திருக்கா. வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படி சொல்லல, நீ நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம கூட வந்திருப்பா. சரி விடு, அவள் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கா, நம்ம அதில் எதுவும் பேசக்கூடாது. சீதா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். சரிம்மா, 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. நீ வந்த வரைக்கும் சந்தோஷம். பிள்ளைவ இல்லாமல் அஞ்சலை காலையிலே வந்தாலேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை இப்போ பார்த்தோன்னே தான் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. எட்டி, நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். அம்மா, நான் வேணும்னே பண்ணலம்மா, அவள் வற்புறுத்தி கூட்டதுனால தான் வந்தேன். ஆண்டி, நான் தான் கூட்டேன். நீங்கள் ஏன் சீதாவை இப்படி முறைக்கிறீங்க? சரி, ஒன்றும் இல்லை, அப்படியே பாய்ந்த மாதிரியே நடிப்பா. சரி, நாங்கள் போய் அங்கே வெளில உட்காந்துருக்கோம். நீங்கள் 2 பேரும் கூப்பிடும்போது வாங்க. 2 பேரில் ஒருத்திக்கு ஒருத்த யார் அழகுன்னே சொல்ல தெரில. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு 2 பேர் மேலேயும் பார்க்கும்போது. உங்களுக்கு ஒரே ஒரு மருமக தான், அது சீதா மட்டும்தான். என்ன ஐஸ்வர்யா, உனக்குள்ள நீ எதை சொல்லிக்கிற? ஒன்றும் இல்லத்த, நடக்க போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். நடக்க போகுது, உனக்கும் ராமாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீ நினச்ச மாதிரியே. ஆமாம், நம்ம வந்து தப்பு. ஐஸ்வர்யாவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் என்ன தான் கூட்டிருந்தாலும் நம்ம வந்திருக்கக்கூடாது. இது ஐஸ்வர்யா, என்னை எதுக்கடி வர சொன்னேன்? இப்போ பாரு, எங்கள் அம்மா என்ன தேவையில்லாமல் திட்டிட்டு போகிறாங்க. இது ஒன்று தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீயா போய் இறஞ்ச மாதிரி நிற்கிற. என்னவோ திடீர்னு ஃபோன் போட்டேன். நீ வந்தால் தான் நான் பூ வைக்கிற ஃபங்க்ஷனே ஒத்துப்பேன்னு சொன்னேன். இல்லைனா பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னேன். நானும் கிளம்பி வந்துட்டேன். பற்றி எங்கள் அம்மா எப்படி திட்டிட்டு போகிறாங்க, நான் வீட்டுக்கு போய் நான் வைக்க மாட்டேன். இதை உண்மையிலே நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? ஆமாம், சந்தோஷமாக தான் இருக்கேன். இதில் உனக்கு என்ன டவுட்டு? ஏதோ நீ ஆசைப்பட்டேன், நான் வரலன்னா ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொன்னேன். அதனால் நான் வந்தேன் உனக்காக தான். சரி, உன்னை தான் கிளப்பி விட்டுட்டேன், எல்லோரும் வந்துட்டாங்க, நான் கிளம்பவா? இல்லை சீதா, நான் ஆசையாக ஃபஸ்ட் டைம் உன்னை கூப்பிட்ருக்கேன். இருக்கேன் கூட கொஞ்சம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும். வேணும்னே நம்ம பார்த்து டென்ஷன் ஆகணும்னு கூப்பிட்டுருப்பாளோ? என்ன வேணும்னே கூட்டிருப்பாளோன்னு யோசிக்கிறியா? சேச்சா, அப்பெல்லாம் இல்லை ஐஸ்வர்யா. மைண்ட் வாய்ஸ் வெளியில் சத்தமாகவே கேட்குது. என்னதான் மச்சான் வந்ததுலேருந்து அந்த ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல.
என் ஆள் கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜாச்சும் பண்ணுறாளான்னு பார்த்தேன். வரவே இல்லைடா அத்தை மாமா கூட அவள். வான் வற்புறுத்தி அம்மா சொல்லிட்டு வந்திருக்காங்க பொண்ணை கூட்டுவான்னு. வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக ஆஃபீஸ் போயிருக்காடா. ஏன்டா நீ அவளுக்கு லீவ் கொடுக்கலையோ? மச்சான் நக்கலா, நான் லீவ் கொடுக்கல. டேய் இவன் எப்படி தான் கூலாக இருக்கானான்னு தெரியல. நீனும் எப்படி அவள்கிட்ட கூலாக பேசுகிறேன்னு எனக்கும் தெரியல. அங்கே வெளியில் எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிச்சிட்டு இருக்காங்கடா. குறிக்கட்டுண்டா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவில் தான் இருக்கானோ போல் இருக்கேன். நடுவில் நம்மளே எதுவும் கஞ்சி வச்சிட மாட்டாங்களே. மச்சான் நீ என்ன முடிவில் இருக்க? காலைல ஐஸ்வர்யாட்ட கேட்குறேன், அவன் என்ன மன்னிச்சிருனேங்கிறா, நான் செஞ்ச தப்பை நீ ஏற்றுக்கணுங்கிறா, ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு அவள் ரெடியாக தான் மச்சா இருக்கா. சேலெலாம் கட்டிட்டு ரெடி ஆகிட்டா தெரியுமா? உண்மையாக சொல்கிற? இல்லையே, அப்படிலாம் ரெடியாக இருக்க சான்ஸ் இல்லையே. ஏய் உண்மையாகவே என் தங்கச்சி ரெடி ஆகிட்டா. தெரியலையே, கன்ஃபியூஷனாக இருக்குது. சீதாவும் வரல, ஐஸ்வர்யாவும் இங்கே ரெடி ஆகிட்டா. ஏண்டா இந்த சாம்பார் எங்கடா போன ஆளை காணோம்? சாம்பாரா? அது யாருடா? உன் ஃப்யூச்சர் மச்சான்டா. டேய் தர்மா இருக்கிறது தெரியாமல் அவனை சாம்பார்னு திட்டிகிட்டு இருக்க அஜய். ஐயோ மறந்துட்டேன் மச்சான். உன் ஃப்யூச்சர் மச்சான்ற ஞாபகம் இல்லாமல் அவனை சாம்பார்னு சொல்லிட்டேன். சாரி, அவரை சாம்பார்னு சொல்லிட்டேன். என்னடா உளறீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி? ஒன்றும் இல்லைடா, நம்ம ஐஸ்வர்யா ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அவன் பட்ட பேர் தான் சாம்பார். சாம்பாரா? அப்படியாடா இருப்பான் அவன்? ஆமாண்டா, பார்க்கறதுக்கு நல்லா பழம் மாதிரியே இருப்பான். கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் இருந்தான். நம்ம ஐஸ்வர்யா எவ்வளோ ரூடான பொண்ணு, அவளையே அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டான்னா பார்த்துக்க. அதான்டா, அவ்வளோ சீக்கிரம் அவள் யார்கிட்டையும் பேச மாட்டா. இவன் எப்படி எனக்கு புரியல. சாம்பார் சாம்பார்னு இனிமேல் அவனை சொல்லக்கூடாது, என்ன தான் சொல்லிக்கணும். அது என்னவோ உண்மைதான். டேய் என்னடா இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க அவனை? அவ்வளோ கேவலமாக இருப்பான்? கேவலமாலாம் இருக்க மாட்டான் மச்சான், ஃபாரினர் மாதிரி இருப்பான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பையன் மாதிரி இருக்க மாட்டான். அதனால தான் அவன் சாம்பார் சாம்பார்னுவான். பார்த்தா வரைக்கும் ஸ்பெக்ஸ் வேற போட்டிருக்கான். அதனால தான். அதான் இவ்வளோ ஸ்பெக்ஸ் போட்டிருக்காளேடா. ஆமாம், இவ்வளோ உனக்கு சம்மந்தமே இல்லாத ஃபாரின் கால் மாதிரி தானே இருக்கா அவன் தங்கச்சின்றது இல்லாமல். அவனை அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற ஜோடியாக தான் இருப்பான். சாம்பார்லாம் கிடையாது, ரெண்டு பேர் விவரம் தான். அப்படியா சொல்கிற? ஆனால் அவள் காலைல மன்னிப்பு கேட்டதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கடா, அவள் ஏதோ பெருசாக தப்பு பண்ணியிருப்பாளுன்ட்டு. அப்படியா சொல்கிற? ஆமாம் மச்சான், காலைல நான் போய் பேசினேன், அவள் அழுவவே ஆரம்பிச்சிட்டா. அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா, ஃபீல் பண்ணாத. ஒரு வேளை இப்போ அவள் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணுவேன்? ஏய் பேச்சு கூட அப்படி பேசாத. அவள் மேலே இருக்கிற தைரியத்தில் தான் நான் டிப்டாப்பாக கிளம்பி வந்திருக்கேன். டேய் நீ எதுவும் ப்ளே பண்ணலையே? சீரியஸாக இல்லைடா, நான் ஜஸ்ட் வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக, அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. பாரு யாழ் வருவா, சைட் அடிச்சுக்கிட்டாச்சும் இருக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவளும் இங்கே வரல. எங்கே போனாலும் இவனுக்கு இவன் பிரச்சனை. வாயமுட்றா. தம்பி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அங்கே? வாங்கப்பா இங்கே. உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, போ. உனக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. அஜய் வாயை மூடு, அடித்து பல்லெல்லாம் உடச்சிருவனாயே. சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு மச்சான்? போ, அப்போ தான் உனக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். நீ ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் மாதிரியாடா பேசுகிற? என்கிட்ட சொல்லாமல் நீ அவளே ஏதோ பண்ணுறீங்க. இதில் நான் அண்ணன் இப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்கு எனக்கு தெரியுதோ? சரி விடு மச்சான், இதுக்கப்புறம் பேசினா நீ என்ன அசிங்கமாக திட்டுவ. நான் போகிறேன். ஃபோனை கீழே வச்சு தொலைச்சிட்டு போ. அது முடியாதுடா. என்னம்மா தங்கச்சி, தாம்பளை தட்டுலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கு. ஆமாம், நான் எதுவும் இருந்தாலும் முறைப்படி செய்யணும்ல, அதனால் தாம்பளத்தை கொடுத்து மாற்றிக்கிட்டு பூவை ஐஸ்வர்யாவுக்கு வச்சுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி வந்தோம். கல்யாண தேதி அப்புறமா போய் ஜோசியர்கிட்ட ஒரு நாள் பார்த்து என்னென்னு முடிவு பண்ணிப்போம். நிச்சயதார்த்த தேதி அதுக்கு முதல் நாள் வச்சுப்போம். சரி சரி, அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் வர முடியும். என்னடா ஐஸ்வர்யா சைலண்ட்டாக நிற்கிறா? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட மாட்டிருக்கே. அதான் எனக்கும் தெரியல, ஏன் சைலண்ட்டாக நிற்கிறா? ஒரு வேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் மாப்பிள்ள? தெரியலையே. என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க மச்சான்? கொண்டு போய் பொண்ணை பெற்றவங்கள்ட்ட தாம்பளை தட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. அவங்க வாங்கி வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற பூ எடுத்து பொண்ணு தலையில் வைக்கலாம். அதான் நீ அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு பூ எடுத்து வைங்க ஐஸ்வர்யாவுக்கு நல்ல நேரம் போகிறதுக்குள்ள. இந்த சந்திரவழி தட்டை வாங்கிடுவோமா? வாங்குங்க. இந்தாங்க மச்சான், தட்டை வாங்கிக்கிங்க. வாங்கிக்க நீ, நீங்களும் சேர்த்து. நாங்கள் வாங்கிக்கிட்டோம். நீ நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மருமகளுக்கு போய் பூவை வை. எங்கே இவனை என்ன காணோம்? என்ன ஐஸ்வர்யா பூ வச்சுட்டு மற்ற நாத்தனாக்காரி யாராவது இருந்தாலும்னா அவளை விட்டு பூ வைக்க சொல்லலாம். ஒத்தைக்கு ஒரே ஒரு மவனை பெற்றுவிட்டேன், அதனால் மாமியா நானே வச்சிடறேன். மச்சான் முடிஞ்சு சோழி, பூ வைக்க ஓகே சொல்லிட்டா. அதான்டா எனக்கும் புரியல. நல்லா தலைக்கு நேரமாக வைங்க நீ பூவை. வச்சிருவோம், கையில் இருக்கிற மொத்த பூவை என் மருமகளுக்கு தான். மச்சான் ஆல் தி பெஸ்ட்டா. ஏன்டா நீ வேற வயிற்றுல புளிய கரைக்கிற? பூவே வைக்க போகிறாங்க, அப்புறம் என்னடா? பூ வச்சாலே முடிவு பண்ணது மாதிரி தானே. ஆமாம், ஆனால் ஐஸ்வர்யா ஏன் சைலண்ட்டாக இருக்கா? நிறுத்துங்கம்மா, யார் மருமகளுக்கு யார் பூ வைக்கிறீங்கோ?
யார் அந்த முழு முழு முட்டை திடீர்னு ஒரு கேரக்டரு? ஏன் மருமகளுக்கு நான் பூ வைக்கிறேன், நீங்கள் யார் நேரத்தை சொல்கிறதுக்கு? யாருங்க நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்களோ? வீடு மாதிரிலாம் வரல, சரியா நாம வந்திருக்கோம். அபிஷேக்கோட அப்பா அம்மா இவன் எங்கே போனா இவங்கள உள்ள விட்டுட்டு? சரியாக தான் வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் பூ வைக்க போகிற நேரத்தில் நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏம்மா, எங்க மருமகளுக்கு நீங்க பூ வைக்க போனா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதனால தான். என்னது உங்கள் மருமகளா? என்ன சொல்கிறீங்க? யார் அண்ணி இவங்க நடு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க விசேஷம் நடக்கிற இடத்துல? அதானே, யார் நீங்க? உங்களை நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. என்னம்மா ஐஸ்வர்யா, வாய் திறக்காம நீ நிக்குது? நாங்கள் பேசிட்டு இருக்கோம், உங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, நீ பதில் சொல்லு வாயை திறந்து. என்னடி சொல்கிறாங்க அவங்க? ஒன்றை வாயை திறந்து ஏன் பேச சொல்கிறாங்க? நீ நான் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க. யார் அவங்க? அம்மா அது வந்து இது யார் மச்சான்? சாம்பாரோட அப்பா அம்மாவோ? யார் நீங்கள் திடீர்னு என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? இவன் என்ன திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணுறான்? சரி பண்ணட்டும், அண்ணனாச்சே பண்ணி தானே ஆகணும். கம்மன் என்ன திட்டுவாங்க. ஏப்பா தம்பி, நீ என் மருமகளுக்கு அண்ணன் தானே? ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும், இந்த பையன் போலீஸாக இருக்குது. அப்ப நியாயத்தை நீயே சொல்லுப்பா. என் வீட்டு மருமக ஆயிட்டா அவ, உன் தங்கச்சி. அவளை இன்னொரு பையனுக்கு கட்டி கொடுக்கணும் நீங்க பேசிட்டு இருக்கிறது சரியா முறையா இருக்குமா? ஆமாம் தம்பி, நீங்களே சொல்லுங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு போக தேவையில்ல, எதுவும் போக தேவையில்ல. உங்கள் தங்கச்சி என் பையனை எப்போவோ விரும்பியாச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. என்ன நீ பேசிட்டு இருக்காங்க இவங்க? ஐஸ்வர்யா, என்ன பேசுறாங்க அவங்க? நீ கம்மன் சில மாதிரி நின்றுட்டு இருக்க. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கியோ? இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. இன்னொரு பையன் வாழ்க்கை இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ராம தேவையில்லாமல் தண்டிச்சிடாத. இந்த சாம்பார் எங்கே போனா இவங்களை உள்ள அனுப்பிட்டு? அங்கிள் ஆண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் புரியுற மாதிரி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? அவளை ஏன் தேவையில்லாமல் உங்கள் மருமகன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன். சொல்லு, இப்போ வச்சு நீ வாயை திறந்து பேசு, இல்லைனா யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஏன் தேவையில்லாமல் எல்லாரையும் கேள்வி கேட்க வைக்கிற? அண்ணா அவங்க பையன் அபிஷேக் வந்து நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான். அந்த பையனும் நானும் ஒருத்தவங்க லவ் பண்ணுறோம். என்னடி சொல்கிற? என் தலையில் இடியை தூக்கி போடுற? என்ன நீ நடக்குதுங்க? இரு கண்ணகி, நான் கேட்டு வரேன். ஏண்டி, நீ யாரையும் லவ் பண்ணுறதுக்கு சின்ன வயசுலேருந்து உனக்கு ராமுக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கு. இன்னைக்கு கை தாமலை எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து சொல்கிற என்னடி நினச்சிட்டு இருக்கேன்? எல்லாம் உன் மேலே உள்ள பயம்தான். எல்லாரும் முன்னாடி சொன்னால் நீ ஒத்து பண்ணுற தைரியம் தான். இன்னும் சொல்றதுக்குள்ள உன் பொண்ணு லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்க பொண்ணு நான் கொன்று போட்டாலும் போடுவேனே தவிர என் நாத்தனா மாவனை தவிர வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். இந்த பிடிவாதம் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் மறைச்சேன். அம்மா, அப்பா என்ன சித்தா போயிட்டான், அப்பா கிட்ட வந்து நீ சொல்லக்கூடாதா? அப்பா உங்களை மீறியும் அம்மா எல்லாம் பண்ணுவாங்க. அந்த தைரியம் அம்மாவுக்கு இருக்குது. அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அம்மா ஐஸ்வர்யா, ராமாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னம்மா ஆச்சு உனக்கு? இல்லத்த, மாமாவை நானும் அப்படி பார்க்கல, மாமா என்னையும் அப்படி பார்க்கல. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா வளர்ந்ததுனால 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இதிலே இருந்துட்டோம். மாமா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. என்னம்மா இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? இது வரைக்கும் கூட்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் தான் நீ இதெல்லாம் சொல்லணுமா? என் மாவனை அசிங்கப்படுத்தி பார்க்குறியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ராமுக்கு தான் என்னைக்கு இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அவள் பேச்சு பேசினானா நம்ம விட்டுருணுமா? அவள் லவ் பண்ணுவா, நம்ம அவள் இஷ்டத்துக்கு ஆடணுமா? இதுக்கு என்ன அடிக்கிறீங்க? அதில் உன் ஆட்டத்தை நிறுத்து. உன் ஆட்டத்துக்கு ஆடணும், எல்லாரும் உன் இஷ்டத்துக்கே நடக்கணும்னு நினைக்காத. நீ அந்த அளவுக்கு பிள்ளைய பாடப்படுத்தி வச்சதுனால தான் அவள் வெளியில் எதுவுமே சொல்லலை. அப்படியே பிள்ளைய வளர்த்து வச்சிருந்தோம், அவள் எல்லாத்தையும் தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ 1 வருஷமாக தான் அவள் போக்கு சரியில்லை. அதுக்கு காரணம் நீ தான், உன் வளர்ப்பு தான். நீ அவளை பயமுறுத்தி வச்சிருக்கிறதுனால தான் அவள் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு முடிவு எடுத்திருக்கா. என் பொண்ணு தெளிவில்லாத பொண்ணுலாம் கிடையாது. எதுக்கு என் மேலே பாயிருங்க? முதல்ல உங்கள் பொண்ணை விசாரிங்க. அண்ணி கேவலப்படுத்திட்டீங்களே எங்களை? அப்படிலாம் இல்லைம்மா, நீ இரு, கண்டிப்பாக இந்த நிச்சயம் நடக்கும். ஏங்க ஃபஸ்ட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். மருமகன்றீங்க, தேவையில்லாமல் உங்கள் பையன் எங்க? சாரி சார், நான் காரை பார்க் பண்ணிட்டு வர டைம் ஆகிடுச்சு. நான் தான் உங்கள் பையன். என்ன சார், என்ன சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா? என்ன நடக்குது? பெரியவங்கள்ட்ட முன்னாடி எதுவும் கலக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடக்கிற இடத்துல தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்களா? அண்ணா அவர் மேலே தப்பு கிடையாது. முன்னாடியே வந்து அவர் நம்ம வீட்டில் பேசுகிறேன்னு தான் சொன்னார். நான் தான் வீட்டில் எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள வர வச்சேன். சொல்லுங்கள், எதுக்கு இப்போ இதை வந்து தடுத்து நிறுத்திருக்கீங்க? என்ன இஷ்யூ? உங்களுக்கு என் தங்கச்சிக்கு என்ன சம்மந்தம்? சார், நானும் உங்கள் தங்கச்சியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 7 to 6 மந்த்தாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்போவோ உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் தங்கச்சி தான் இப்போதைக்கு பேச வேணாம், நான் சொல்லும்போது நீங்கள் வந்து பேசினா போதுன்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏப்பா, பெற்றவங்க நாங்களா இருக்கோம் தானே, அவள் தான் அப்படி சொல்கிறானா? இப்போ மட்டும் எப்படின்னா தைரியத்தில் நீ வந்து இங்கே பேசிட்டு இருக்க ஒரு விசேஷம் நடக்கிற இடத்துல? சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. அவளுக்கு தானே தெரியும் அவள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்ட்டு. என்னை இந்த டைமில் வந்து பேசுங்கன்னு சொன்னால் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இன்றைக்கி விசேஷன்றதெல்லாம் அவள் சொல்லலை. ஆமாப்பா, இந்த மாதிரிலாம் விசேஷன் சொன்னால் அவங்க வர மாட்டாங்கன்றதுனால தான் நான் விசேஷன் சொல்லலை. நார்மலாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ அவங்களுக்கே நியூஸ் தெரியும். இங்கே பாருங்கள், யார் எவருன்னா எனக்கு தெரியாது. என் பொண்ணை உங்களுக்குலாம் தர முடியாது. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில். ஆண்டி, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் ஐஸ்வர்யா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் இல்லாமல் ஐஸ்வர்யாவால் இருக்க முடியாது. இப்போவும் சொல்கிறேன், என் நாத்து நாம ராம் தான் இவளை கல்யாணம் பண்ணிப்பான். ஐஸ்வர்யாவுக்கு ராம் தான், ராம்க்கு ஐஸ்வர்யா தான். நீங்கள் அப்படி சொல்ல முடியாது ஆண்டி. முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கம்மா, போலீஸை வீட்டிலே வச்சுருக்கீங்க. நாங்கள் தனியாக ஸ்டேஷன் போகணுன்ற அவசியம் கிடையாது. எங்கள் மருமகளை நாங்கள் கூட்டிகிட்டு போக தான் வந்தோம். நீங்கள் ஒழுங்காக எங்கள் கூட அனுப்புனீங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சுது. என்னது, உங்கள் கூட அனுப்பணுமா?
ஆமாம் ஆண்டி, ஐஸ்வர்யாவை இன்னைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஆசைப்பட்டு பிடிச்சிருக்குன்னா கூட கூப்பிட்டு போயிடுவீங்களா? இல்லை சார், ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே. நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? அப்போ தான் பொண்ணு அனுப்புவோன்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற நீ? சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆமாம் சார், எல்லோரும் என்ன மன்னிச்சிடணும். ஐஸ்வர்யா தான் அதுக்கும் காரணம். எங்கள் வீட்டை பற்றி உனக்கு தெரியாது, நம்ம அப்படியே போய் சொன்னோன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நேரம் வரும்போது அவங்கக்கிட்ட போய் சொல்லிக்கலாம்னு என்னை ஸ்டாப் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா. எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவளுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். அதனால தான் எங்கள் அப்பா அம்மாவும் என் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் இப்போ தான் சொல்லி புரிய வச்சேன், ஐஸ்வர்யாவுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. காமெடியான மியூசிக் தான். ஆனால் இந்த டைமில் இப்படி யோசிக்க சொன்னது. கல்யாணமே பண்ணிட்டானா? சார் அவளும் மேஜர் நானும் மேஜர், எங்கள் 2 பேரோட விருப்பத்தோட தான் கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இங்கே இருக்க வரதுல சேஃப் கிடையாது. நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட் அவளை வச்சு பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் இன்றைக்கி அவளை என் கூட கூப்பிட்டு போகிறேன். என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன்? பாரு தம்பி, பொண்ணு அனுப்பிடுவான்றதுக்காக நீ மட்டும் உளறிக்கிட்டு இருக்காத. அப்பெல்லாம் பொண்ணு அனுப்ப முடியாது. ஐஸ்வர்யா, உனக்கு என் கூட வர சம்மதம் இல்லையா? அதை முதல்ல சொல்லு. நாங்கள் ரிங் மாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தாலியும் ஆல்மோஸ்ட் கட்டிட்டேன். அவள் சாரியில் மறைச்சி வச்சிருப்பா, சுடிதாரில் மறைச்சி வச்சிருப்பா. என்ன தம்பி சொல்கிறீங்க? இவங்களை அசிங்கப்படுத்தணுன்னே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா இவ. அவங்க சொல்கிறது உண்மையா ஐஸ்வர்யா? ஆமாத்த, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இதை தான் காலையில் நம்மள்ட்ட சொல்லிட்டு இருந்தாலோ, மன்னிச்சிடுன்னு. என்ன சொல்கிறதுனே தெரியலையே. இவ வந்து லவ் பண்ணுறான்னு நம்ம நினச்சோம், ஆனால் இந்த அளவுக்கு போயிருப்பான்னு நினைக்கலையே. இப்போ புரியுதா உங்களுக்கு நாங்கள் ஏன் மருமவன் சொன்னோன்ட்டு? ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது பெற்றவங்க இருக்காங்களான்னு கேட்டோம். இவங்க 2 பேரும் போய் சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி சிம்பிளாக தாலி கட்டிட்டோம். உங்கள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இந்த கல்யாணம் ஒத்துக்காது. தாலியை கட்டி போட்டுட்டு அப்பயும் நான் வந்து என் நாத்தனை அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் இந்த பாரு, மரியாதையே இப்போ உன் பொண்ணை மரியாதையா இப்போ உன் பொண்ணை அவங்க கூட அனுப்பி வைக்கிற. இதான் முடிவு. இன்னும் உன் இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைச்ச உன்னையும் வீட்டை விட்டு தூர்த்திடுவான் சொல்லிட்டேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என்ன கழட்டி போகிறதுக்கு அதுனா சட்டையா? மறுபடி அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா. வீட்டில் ஒரு போலீஸ்காரன் வச்சிருக்க தெரியுமா? அவனுக்கே சட்டை எல்லாம் தெரியும். மரியாதையா இப்போ அனுப்பி வைக்கிறா. அவள் என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது. வெளில அனுப்பு. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஐஸ்வர்யா, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது. வெளியில போயிடு. தேவையில்லாமல் எங்கள் மருமகளை திட்டுற வேலை வச்சுக்காதீங்க. நாங்களும் நல்லா செட்டில்டு ஃபேமிலி தான். அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. இப்போதைக்கு உங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கூட்டிட்டு கிளம்புங்க. நாங்கள் யாரும் தடுக்கல. அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போதைக்கு எங்ககிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஐஸ்வர்யாவா, அபிஷேக், இப்போ நீ என் கூட வரலனா எப்போவுமே வர முடியாது. ஐஸ்வர்யா, உனக்கு விருப்பம் அப்படின்னா நீ போ அவங்க கூட. தம்பி என்னடா நீ நான் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? விடுங்கம்மா, அவளை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு தான் அவன் இந்த லெவலில் வந்து நிற்கிறா. தேவையில்லாமல் அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்க. விடுங்க. நான் போகிறேன். ஐஸ்வர்யா, அம்மா சொல்கிறத கேளுமா. நீ சொல்கிறத கேட்டா நான் அவ்வளோதாம்மா. நான் கிளம்புறேன். என்னை மன்னிச்சிருங்க. அண்ணன் முதல்ல கிளம்ப ஐஸ்வர்யா. வா ஐஸ்வர்யா, நம்ம போகலாம். இன்னொரு நாள் வந்து நம்ம பேசலாம். தயவு செஞ்சு வா. இப்போதைக்கு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பு. ம் ஆமாம் மருமகளே, அப்பா அம்மாலாம் சமாதானம் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு நீ எங்கள் கூட வா. வா, இவ்வளோ பேர் சொல்கிறேன்ல, உங்கள் அண்ணன் தான் போன்னு சொல்கிறாங்களா? வா. அடப்பாவி, இப்படி தட்டி தூக்கிட்டானே. இப்படி பண்ணிட்டாலே இவன். ஏங்க, பக்கத்தில் அக்கத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். என் மகனுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்க போகிறோம், கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போகிறோம். இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. அண்ணி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு இது தெரியாது. நான் நேற்று கூட கேட்டேனே அண்ணி. ஐஸ்வர்யா கிட்ட கேட்டிங்களா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லையான்னு கேட்டேன்ல. என் மகன் கல்யாணம் நின்று போச்சு. அவ்வளோதான். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஐயோ அப்பா. ஐயோ அண்ணா, என்னாச்சுன்னா உனக்கு? எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? இல்லை, எங்களால் தான். மற்றவங்களுக்கு என்னாச்சும் ஆஸ்பத்திரிக்கு போமா? என் மகன் நிச்சயதார்த்தம் தேதி குறிப்போம், கல்யாணத்துக்கு தேதி குறிப்போம். எவ்வளோ ஆசையாக வந்தோம். அவன் மனசில் எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும். ஏங்க வருத்தப்படாதீங்க. எந்த மூஞ்சோட போய் நான் எல்லாரும் மூஞ்சிலையும் முழிப்பேன். என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆரம்பத்தில் நிறுத்தி போச்சு கல்யாணம் தேதி குறிக்கிறது எல்லாம்னு சொன்னால் என்ன எல்லாரும் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பேசி வச்ச கல்யாணம் இப்போ பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அப்போ பையனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால தான் இப்படி பொண்ணு பண்ணிட்டு போயிட்டான்லாம் சொல்லுவாங்க. இந்த அசிங்கத்தை நாங்கள் எங்கே போய் தொலைப்போம்? நாங்கள் 2 பேரும் இதோட தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்காத குறையால எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அண்ணா அழுவாதண்ணா, உனக்கு எதனா தான் ஆகிட போகுது. அண்ணா வருத்தப்படாதண்ணா. நாங்கள் இந்த மாதிரி நினைக்கல. ஐஸ்வர்யா அப்படி பண்ணுவான். ஐஸ்வர்யா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் அவன் இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. மச்சான், மனசு விட்டுறாதீங்க மச்சான். ராமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. நம்ம எல்லாரும் பார்த்து வைப்போம். ஆமாம், எதுக்கு இப்போ வருத்தப்படுறீங்க? நீங்கள் உங்கள் உடம்ப அழட்டிக்காதீங்க. ஐயோ கடவுளே, ஏன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறேன்? சொன்னேன் இவகிட்ட நான், ஒரு நல்ல காரியம் நடக்குதே, சபைக்கு வர வேணாமேன்னு ஒதுங்கி நின்று அப்போவே சொன்னேன். என் மாப்பிள்ளை எந்த கதி ஆக்கிட்டாலேவ. நீ சொன்னப்ப நான் நம்மள மானாவை இப்படி கழுத்தறுத்துட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? 4 பேர் மூஞ்சில் எப்படி முடிப்பேன்? இத்தனை காலமாக ஒரே ஒரு பிள்ளைய எப்படி கண்ணும் கருத்துமா வளர்த்து இப்படி அசிங்கப்படுறதுக்கு தான் நான் இருந்தேனா? நான் அப்போவே போய் சேர்ந்துருக்கலாமே. ஐயோ மாமா, உங்களுக்கு என்னாச்சு? இவை எங்க உள்ளேந்து வெளில வரா?